வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மதுரை சித்திரை திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றியும் அழகர் ஆற்றுல இறங்குறதை பற்றியும் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னை விட உங்கள் எல்லாருக்குமே ஏராளமான தகவல்கள் தெரியும். ஒரு சில அரிய தகவல்களை மட்டும் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். அலங்காநல்லூர் அப்படின்னு மதுரையில் ஒரு ஊரோட பேர். என்ன காரணத்தினால் இந்த ஊரின் பெயர் அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு அலங்காரம் செய்ததால் இந்த ஊரின் பெயர் அலங்காநல்லூர். வண்டியூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரோட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டூக முனிவர், அதாவது சாபத்தின் பொருட்டு தவளையாக மாறி வைகையில் இந்த மண்டூக முனிவர் இருப்பார். என்றைக்கு பெருமாளோட பாதம் இந்த மண்டூக முனிவர் மேலே படுதோ அன்றைக்குத்தான் இந்த மண்டூக முனிவரோட சாபம் நீங்கி விமோசனம் கிடைப்பதாக ஒரு ஐதீகம். இந்த மண்டூக முனிவரோட பேர் தான் நாளடைவில் மருவி வண்டியூர் என்றானது. அதே போல் அபராஞ்சி அப்படின்னு ஒரு அருமையான தமிழ் வார்த்தை பார்த்தேன். அபராஞ்சி அப்படின்னா தூய்மையான தங்கம் மற்றும் தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய அருமையான பொருள், அரியதான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். 2 இடத்துல தாங்க அபராஞ்சி சிலை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் சிலை, அடுத்ததாக திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை. அபராஞ்சி அப்படின்னா தூய்மையான தங்கம் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய அரிய பொருள். வருகின்ற 23ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு அழகர் ஆற்றில் இறங்குகிறார். ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று தல்லாக்குளத்தில் உள்ள பெருமாள் கோவில் அருகில் ஜெயராம் கோனார் என்பவர் யாதவ மக்கள் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து மோர், சுண்டல் மற்றும் சாம்பார் சாதம், இன்னும் சில வகையான சாப்பாடெல்லாம் அவர் போடுறதா சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மதுரை தல்லாக்குளத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று ஜெயராம் கோனார் சார்பில் அமைத்திருக்கிற நீர்மோர் பந்தலில் கலந்து கொண்டு உங்களுடைய பசியை போக்கி மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் மற்றும் அழகரின் ஆசீர்வாதத்தை பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஜெயராம் கோனாருக்கு யாதவ சமூகம் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் மதுரை மீனாட்சியின் மீதும் சுந்தரேஸ்வரர் மீதும், அதாவது சொக்கநாதர் மீதும் மற்றும் அழகர் மீதும் பக்தியோடு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஜெயராம் கோனாருக்கு மட்டுமல்லாது அங்கு யாரெல்லாம் பக்தர்களுக்கு பசியை போக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று வாமனா சார்பில் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அத்தனை பேருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்கெல்லாம் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதை மீனாட்சியாகவே அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. பொதுவாகவே மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக இருந்தால் மீனாட்சின்னு பேர் வைக்கிறாங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் பாண்டியன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. நீங்கள் மதுரைக்கு மட்டும் போயிட்டு பாண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக இருந்தால் மீனாட்சின்னு பேர் வைப்பாங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் பாண்டியன்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜெயராம் கோனாருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவரும் அந்த பெண் குழந்தைய மீனாட்சி மாதிரியே அவரும் என்ன சொல்கிறது நினச்சிக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் தங்களுடைய பெண் குழந்தைய மீனாட்சியாக தான் அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த சித்திரை திருவிழாவில் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மகளை பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி மாதிரி அலங்காரம் செய்து ரசித்து பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஜெயராம் கோனாரும் தன்னுடைய மகளுக்கு மீனாட்சி மாதிரி அவர் வேஷம் போட்டு அவரும் தன்னுடைய பெண் குழந்தைய மீனாட்சி மாதிரியே ரொம்ப வீரமாக வளர்க்குறாரு. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது. அடடா, நாம் மதுரையில் பறக்காமல் போயிட்டோமேன்னு. அப்படி பார்க்கும்போது என்னுடைய சொந்த ஊரும் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தான், மதுரை பக்கம் தான்.
அடிக்கடி மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட சித்திரை திருவிழாவில் நான் இது வரைக்கும் கலந்துக்கிட்டதே கிடையாது. என்னைக்கு வந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் அழகரும் வந்து என்னை கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் அனைத்து பக்தர்களும் சித்திரை திருவிழாவில் கலந்துக்கிட்டு மதுரையில் தல்லாக்குளத்தில் நடைபெற இருக்கிற அன்னதான விழாவிலும் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு தாழ்மையோடு கோரிக்கை வைத்து இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.